16. Praise be to His holy name. It's wonderful to see everybody again after many months. To see the children of God is always great joy. To see the children of God is always great joy. And I'm sure each of you are also happy that you are here back in the presence of God. We are entering into a season where the world celebrates Christmas. நாங்கள் ஒரு காலத்துக்குள்ளாக கடந்து இருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்றதான ஒரு காலத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். And when we look at the story of Christmas, நாங்கள் கிறிஸ்மஸ் என்ற ஒரு கதையை நாங்கள் பார்த்தோமேயானால், we know that Christmas itself is a pagan festival. கிறிஸ்மஸ் என்பது ஒரு அஞ்ஞானமான ஒரு பண்டிகை. But the birth of Jesus and everything that happened around it is true. கிறிஸ்துவின் பிறப்பும் அது மாத்திரமல்ல அதை சுற்றி இருக்கிறதான எல்லா காரியமும் உண்மையா இருக்கிறது. And so I thought in the spirit of the season that I would preach a message by the title The First Noel. First Noel, first message, first good news, first message. ஒரு நற்செய்தியை தான் முதலாவது ஒரு நற்செய்தி பிரதான இந்த காலத்துக்குரியதான செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். Because everything that happened around the birth of Jesus கிறிஸ்துவின் பிறப்புக்குள்ளாக நடந்த ஒவ்வொரு காரியமும் stays still relevant to us in this அது இந்த காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறது. Because God is moving in the same way. கர்த்தர் எல்லா காலமும் ஒரு மாதிரியாகவே கடந்து சென்று The Bible says He is the same yesterday, today and forever. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் வேதம் கூறுகிறது. And so in understanding the story behind the birth of Jesus, நாங்கள் பிறப்புக்குரியதான புரிந்து கொள்வதற்காக we are able to find Christ even in this day. அதை புரிந்து கொள்வதற்காக இன்று கூட கிறிஸ்துவை நாங்கள் உணர்வுகளோட இருக்கிறோம். So let's start in the book of Luke, the Gospel of Luke. லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே I'll read from verse 1. இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம். And it came to pass in those days that there went out a decree from Caesar Augustus that all the world should be taxed. And this taxing was first made when Cyrenius was governor of Syria. And all went to be taxed, everyone into his own city. And Joseph also went up from Galilee, out of the city of Nazareth, into Judea unto the city of David, which is called Bethlehem, because he was of the house of and lineage of David, to be taxed with Mary his espoused wife, being great with child. அந்நாட்களிலே உலகமும் குடிமதிப்பெழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராவினால் கட்டளை கொண்டது. சிரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பெழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தருமான இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளோடு குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் எனும் தாவீது ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவன் தன் முதற்பேரான குமாரனை பெற்று. So there was a happening in the time that Jesus was meant to be born. இயேசு பிறக்கிறதான ஒரு காலத்திலே நடந்ததான காரியங்களை பார்க்கிறோம். There was a great a census that was done. குடிமதிப்பு எடுக்கப்பட்டதான ஒரு காலம். So that people may be taxed according to where they live. அங்கே குடிமதிப்பு taxed. அதாவது வரியை செலுத்துவதற்கான ஒரு குடிமதிப்பு அங்கே எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. And so everyone was required to go back to their
homeland. அதனாலே அவர் தங்களுடையதான உரித்தான ஒரு இடத்துக்கு பிறந்த இடத்துக்காக பலிப்பளிக்க செல்ல வேண்டியதா Now we இருக்கிறார்கள். know that all of this was the plan of God, இது எல்லாமே கர்த்தருடைய தீர்மானமா இருந்தது. because the prophet Micah had already foretold மிகா தீர்க்கதரிசி இதை முதற்கா தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தார். that the Lord would be born in Bethlehem Ephrathah. அங்கே கர்த்தர் பெத்லெகேம் என்னும் ஊரிலே பிறப்பார் என்று அவர் முன்னறிந்திருந்தார். எப்ரதான் எனப்பட்ட பெத்லெகேமிலே பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. The word Bethlehem stands for the house of God's bread. அங்கே பெத்லெகேம் என்பது வீடு வீடாகிய மன்னா கர்த்தருடைய அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிறது. And it is appropriate that the bread of life be born in a place which is called the house of God's bread. அங்கே கர்த்தருடைய மன்னாவானது அது அப்பத்தின் வீடாக இருக்கு. இல்ல அதாவது ஜீவ அப்பம் அந்த அப்பத்தின் வீட்ல பிறக்கிறதா சரியான காரியம். ஜீவ அப்பமானது அந்த அப்பத்தின் வீட்ல பிறக்கிறதான காரியமா இருந்தது. And so here we are now. Joseph and Mary are in Bethlehem. இங்கே ஜோசப்பும் மரியாளும் பெத்லெகேமில் இருந்தார்கள். And then we start the story of the birth of Jesus. அதுக்கு பின்பாக கர்த்தருடைய இயேசுவின் பிறப்பை பற்றியதான செய்தி. I have preached many times before that the story of Jesus that is talked about in churches and in the stories of the birth of Jesus are all wrong. இயேசுவின் பிறப்பை பற்றியதான அநேக நேரங்களில் நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் அநேக வேளை பிரசங்கிக்கப்படுகிறதான உலகத்தின் பிரகாரம் பிழையா இருக்கிறது. The first story is that Jesus was born in a manger. Jesus was born in a manger. Manger. Yeah. Manger is ஆட்டுக்கட்டில் பிறந்தார். அவர் ஆட்டுக்கொட்டில் பிறந்தது என்பது ஒரு பொய்யான ஒரு கதையா இருக்கிறது. The Bible says Jesus was laid in a manger. அங்கே அவர் ஆட்டுக்கொட்டிலே அவர் வைக்கப்பட்டார் என்றுதான் சொல்றாங்க. He wasn't. The Bible doesn't say that he was born in a manger. அவர் ஆட்டுக்கொட்டிலே பிறந்தார் என்று பைபிள் கூறவில்லை. Actually, the book of was it Song of Solomon? It talks about the Lord, and it says he was born under an apple tree. சிச்சிலி மரத்துக்கு கீழே இயேசுவானது பிறந்தார் என்று அங்கே சாலமோன் ராஜா கூறியிருக்கிறார். Song of அதாவது உன்னத பாட்டு. So Jesus was not born in a manger. அங்கே அவர் ஆட்டுக்கொட்டிலே பிறக்கவில்லை. He was laid in a manger. After his birth, they had no place to keep him, so they came and they laid him in a manger. அவர் பிறந்த பிறகு அவரை வைக்க இடமில்லாதனால ஆட்டுக்கொட்டிலே அவரை வைத்தார்கள். And then there's a story about the kings, the wise kings. அங்கே ராஜாக்களை பற்றி நாங்கள் ஒரு கதையை நாங்கள் பார்க்கிறோம். I preached this the last time during Christmas time, so I'm not going to repeat myself. But number no, I have it. So it talks about the number of kings. அங்கே ராஜாக்கள் எண்ணிக்கையை பற்றி நாங்க பேசுகிறோம். Now we all assume that there were 3 kings. அங்கே 3 ராஜாக்கள் இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். But the Bible does not mention at any point that there were 3 kings. அங்கே வேதத்திலே 3 ராஜாக்கள் வந்தார்கள் என்றதான எந்த ஒரு காரியமும் இல்லை. It speaks of kings that came from the east. ராஜாக்கள் கிழக்கு தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று கூறப்படுகிறது. Bearing gold, frankincense and myrrh. அங்கே தங்கம் முதலான பொன் வெள்ளி தூப என்றதான காரியங்களை கொண்டு வந்தார்கள். And because they brought 3 types of gifts, we assume that there are 3 different kings. அங்கே 3 விதமான உலோகங்களை கொண்டதனாலே பரிசுகளை கொண்டதனால 3 ராஜாக்கள் வந்தார்கள் என்று நாங்கள் ஊகிக்கிறோம். But the Bible doesn't say that. அங்கே வேதம் அவ்வளமாக கூறவில்லை. The Bible also does not say that the 3 kings came to the manger. அங்கே மாட்டுக்கொட்டிலுக்கு வந்தார்கள் என்று ராஜாக்கள் ஆட்டுக்கொட்டிலுக்கு வந்தார்கள் என்று வேதம் அவ்வாறு கூறவில்லை. In fact, when the Bible teaches, and you can read the scriptures around the birth of Jesus, it says they came to the house where Jesus was. அவர் அங்கே வேதம் கூறுகிறது இயேசு எங்க வைக்கப்பட்டாரோ வீட்டுக்கு வந்தார்கள் என்று தான். The Bible does not say that they came to the manger. They came to the house
Yeah, Jesus was. அங்கே ஆட்டுக்கொட்டிலுக்கு ராஜாக்கள் வந்தார் என்று சொல்லவில்லை, இயேசுவின் வீட்டுக்கு வந்தார்கள் என்று வேதம் So கூறுகிறது. by the time the three kings arrived, they didn't come on the day that Jesus was born. They came much later. By that time, Jesus was already in a house. அங்கே ராஜாக்கள் வருகிற நேரத்தில் இயேசு அங்கே பிறந்து விட்டார். அவர் இயேசு பிறந்த நேரத்திலே வரவில்லை. பிறந்து வீட்டுக்கு போயிட்டார். That's number one. Number two, when you think about the kings that came and when they came to Herod, அங்கே ராஜாக்கள் வந்த வேளையிலே ஏரோது they came first to Herod. They went to the palace thinking he must be in the palace. அவர் ஏரோது ராஜா மாளிகைக்கு போயிட்டு அங்கே இயேசு அங்கே இருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். And there when they spoke to Herod, அங்கே ஏரோது ராஜாவை பயத்த பொழுது Herod asked them a question, when did you see the star? அங்கே ஏரோது ராஜா அங்கே ஒரு கேள்வி கேட்கிறான், எப்பொழுது நட்சத்திரத்தை கண்டீர்கள் என்று. The Bible doesn't record the answer. அங்கே வேதத்துக்குரியதான் அந்த கேள்விக்கான பதில் வேதத்திலே இல்லை. But afterwards Herod gives a particular instruction. அங்கே ஏரோது ராஜா அவருக்கு ஒரு அறிவுறுத்தலை சொல்லுகிறார். He gives an instruction to his forces, his army. ஏரோது ராஜா அவருடைய அந்த படையில இருக்கிறதான காவல்காரர்களுக்காக ஒரு எச்சரிக்கை ஒரு செய்தியை சொல்லுகிறார். Kill every child below the age of 2. அங்கே 2 வயதுக்கு உட்பட்டதான எல்லா ஆண் குழந்தைகளையும் male children above the below the age of 2. கொலை செய்ய சொல்லி சொல்லுகிறார். If he was just born, அவர் அப்படியே பிறந்திருந்தார், then Herod would have said kill all the children who have just been born. அந்த நேரத்தில் அவர் பிறந்திருந்த ராஜாக்கள் வருகிற நேரத்தில் பிறந்தார், ஏரோது ராஜா சொல்லிருப்பார் அந்த பிறந்திருக்கிறதான குழந்தைகளை கொல்லுங்கள் என்று சொல்லிருப்பார். But he says, gives instructions, anyone below the age of 2. ஆனா ஏரோது ராஜா சொல்றார் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லும்படியாக அவர் அங்கே ஒரு செய்தியை சொல்லுகிறார். Because the star appeared when Jesus was born. அங்கே நட்சத்திரமானது தெரியப்பட்டதான அந்த காணப்பட்டதான நட்சத்திரமானது it appeared when Jesus was born. அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த வேளையிலே தான் அந்த நட்சத்திரம் அங்கே காணப்பட்டது. But these kings came from far away. இந்த ராஜாக்கள் கன தூரத்தில் இருந்து வந்தவர்களாக இருந்தார்கள். They were kings from the east. They would have come from India and China and wherever else. கிழக்குப்பட்ட இந்த ராஜா இந்தியாவில சைனா நாடுகளில் இருந்து வந்த ராஜாக்களா இருக்கலாம். By the time they arrived in Jerusalem, அவர்கள் எருசலேமுக்கு வந்து இருந்த பொழுது long time had passed. அங்கே கன நாட்கள் கடந்து விட்டது. That's why Herod asked the question, when did you see the star? அதான் ஏரோது ராஜா கேட்டார், எப்பொழுது அந்த நட்சத்திரத்தை கண்டீர்கள்? And based on that answer he gives instructions, kill all the children below the age of 2. அந்த ராஜாக்கள் அளித்த பதிலில் இருந்து தான் அவர் 2 வருடத்துக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளை கொல்லும்படியாக அங்கே செய்தியை கொடுக்கிறார். So now let me debunk all your vision of the nativity with the 3 wise men and Joseph and Mary, and it's such a beautiful scene. That scene is not true. அங்கே எங்களுடைய மனதிலே இருக்கிறதான அந்த கட்டுக்கதைக்குரியதான அந்த காரியங்களை இப்ப எங்க மனதிலே அந்த ராஜா மரியாதைக்குரியதான எல்லா காரியங்களும் இல்லை. Now if you look at verse 6, அங்கே 6வது லூக்கா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, and so it was that while they were there the days were complete that she should be delivered, and she brought forth her firstborn son and wrapped him in swaddling clothes and laid him in a manger, because there was no room for them in the inn. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவருக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். So she is kept him in a manger. Now when we think of a manger, முன்னணி நாங்கள் ஒரு ஆட்டுக்கொட்டியை பற்றி பேசும் பொழுது, now because Christ was laid in a manger, we assume that all it's beautiful, the lambs were, no one was making a noise, everyone was quiet, the baby is fast asleep. கிறிஸ்து ஆட்டுக்கொட்டிலே கிடத்தப்பட்டபடியால் நாங்கள் நினைக்கிறோம் அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கிறோம், ஆட்டுக்கு அந்த அழகான ஒரு இடமா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். It was completely the opposite. அது அப்பனமாக அல்ல, அதற்கு எதிரானது ஒரு காரியமா இருக்கிறது. So difficult to put a baby to sleep. அது ஒரு குழந்தையை நித்திரை செய்ய வைக்கிறது கடினமான ஒரு காரியம். And then you put the baby to sleep and the cow moves, that's the end of that. சரி, குழந்தை படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இந்த மாடு கொஞ்சம் சத்தப்படுவதாகினால் ஒரு அந்த நித்திரை குழம்பி விடும். And then the sheep start bleating.
அங்கே ஆட்டுக்கு கத்தினால் அது எப்படி அது தூங்க முடியும்? Mary must have been at her wit's end. அங்கே மரியாளுடைய மனதிலே மிகவும் ஒரு கடினமான காரியமா இருந்திருக்கும். Because here she has given birth, she has no place to keep the child. அங்கே அவ பிரசவத்திலிருந்து குழந்தையை பெற்றப்போ அவருக்கு பிள்ளை கிடத்துறதுக்கான இடம் இல்லாததாலே The child can't sleep because the manger there are noises all over. அங்கே ஆட்டுக்குட்டிலே அவருக்கு அந்த பிள்ளைக்கு குழந்தைக்கு படுக்க முடியாது. And it absolutely stinks in there. இது மிகவும் ஒரு நாற்றமான ஒரு இடமா இருந்தது. So now change your mind to think of the manger like this. இவ்வளமான ஒரு ஆட்டுக்குட்டிலை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். A manger where our Lord can't sleep. அங்கே கிறிஸ்து ஒரு படுக்க முடியாத ஒரு தூங்க முடியாத ஒரு where it stinks. அங்கே நாற்றம். It's that kind of place that Jesus was. அவ்வளமான இடத்துல தான் கிறிஸ்து பிறந்தார். Imagine the humility of the Lord. அங்கே கிறிஸ்து தாழ்மையின் சுரூபத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். That the Lord of heaven, அங்கே பரலோகத்தில் இருக்கிறதான தேவன், when he was born, அவர் பிறந்த வேளையிலே there was no other place for him to be kept. அவருக்கு பூமியிலே இருக்கிறதுக்கான ஒரு நல்ல இடம் இருக்கவில்லை. Here he is in a manger. அவர் ஒரு ஆட்டுக்கொட்டிலே இருக்கிறார். He can't sleep. அவர் நித்திரை செய்ய முடியாது. The baby is crying. குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. Mary is trying to console him. அங்கே மரியாளானது அந்த பிள்ளையை தூங்க வைக்கிறதுக்கான ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். Joseph is anxious. ஜோசப் worried. அங்கே முகம் துக்கத்திலே கவலையோடு இருக்கிறார். Because as a father, the one thing you want to do is to make sure that you give your child and the mother of your child some place that at least they can rest. தகப்பனான யோசேப்பு தன் பிள்ளைக்கு சரியான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இதிலே அவர் தவித்துக் கொண்டு அவர் சுகத்தில் இருக்கிறார். That is the birth scene of Jesus. அவ்வளமான அதுதான் கிறிஸ்துவின் பிறப்புக்குரியதான ஒரு செய்தியா இருக்கிறது. And then you come to the most important part. அதுக்கு பின்பாக ஒரு முக்கியமான பகுதிக்கு நாங்கள் வருவோமேயானால், the important part of this message was not with the wise men. அங்கே ராஜாக்கள் முக்கியமான பகுதி ராஜாக்கள் வருகிறதான காரியம் அல்ல. The most important part was in verse 8. It says, and there were in the same country shepherds abiding in the field, keeping watch over their flock by night. லூக்கா 2:18 வசனத்தில் இருக்கதான ஒரு முக்கியமான 8ஆம் வசனம், அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். There were shepherds who were watching their flock by night. அங்கே மேய்ப்பர்கள் தங்களுடைய இருக்கதான மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். So you know that Jesus was not born in December. உங்களுக்கு தெரியும் இயேசுவானவர் டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர் அல்ல. Because in December is winter season in Israel. இஸ்ரேல் நாட்டிலே அது ஒரு குளிர்காலமா இருக்கிறது. And in the winter season you don't take the flock out. குளிர்காலங்களிலே நாங்கள் மந்தையை வயல்வெளியில் கொண்டு போக மாட்டார்கள். You only take the flock out in the month of March and April. வயல்வெளிகள் இருக்கிறதான மந்தைகளை ஏப்ரல் மற்றும் மார்ச் மாதங்களில் தான் அங்கே வயல்வெளிக்கு கொண்டு போவார்கள். Because you want, that is the lambing season. அதுதான் மேய்ச்சலுக்குரியதான ஒரு காலம். குட்டி போடுற காலம். And there you want them to have freedom to walk up. Okay, அது பிரசவப்பட்ட குட்டி போடுகிறதான ஒரு காலம். And so here are lowly shepherds, humble shepherds. அங்கே தாழ்மையான மந்தைகள், மேய்ப்பர்கள், lowly shepherds. Here they are watching their flock by night. அவர் வயல்வெளியிலே இருந்து தங்கள் மந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They weren't expecting any good news that day. The only news they were hoping for is, my sheep brought forth lambs. அவர்கள் அந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு செய்தியை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எதிர்பார்த்த ஒரே காரியம் தங்களுடைய மந்தைகளை அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், குட்டி போட்டு அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். That is the only good news that a shepherd got. அதுதான் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு செய்தி. The best news is when your sheep
has brought forth twins. So now you have two sheep. அந்த மந்தையானது இரண்டு இரண்டு குட்டிகளை பிறக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு செய்தி. That is the only good news that the shepherd wants. அது அந்த அவனமான ஒரு நல்ல செய்தி தான் அந்த So they weren't expecting anything. அவர் வேற ஒரு எந்த ஒரு காரியத்தையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. Here were the Pharisees and the Sadducees of the time, பரிசேயர்களும் சதுசேயரும் அந்த நாட்களிலே singing and praising and saying Messiah is coming. அவர்கள் அங்கே பாடல்களை பாடி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேசியா வருகிறார் என்று. They were expecting. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They were waiting. அவர்கள் அங்கே அதுக்காக எதிர்பார்த்து They கொண்டிருக்கிறார்கள். thought, oh, when the Messiah comes, he will be born in our church. அவர்கள் மேசியா வரும்போது எங்களுடைய சபையிலே அவர் பிறப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்து And கொண்டிருக்கிறார்கள். they would have said it's going to be a wonderful time. இது ஒரு நல்லதான காரியம் என்று காலம் என்று அவர்கள் எதிர்பார்த்து When கொண்டிருக்கிறார்கள். a king is born, when a little prince is born, it's such a joyous occasion. இங்கே ராஜகுமாரர் பிறக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷமான காரியத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். When in the UK, when Prince William had his first son, Prince George, what a joyous occasion it was. அங்கே இங்கிலாந்திலே அங்கே வில்லியம் இளவரசருக்கு அந்த பிள்ளை பிறந்த பொழுது அந்த பிள்ளை பிறந்து அவருக்கு சந்தோஷமான ஒரு காரியமா இருந்தது. Because he is going to be king. அவர்தான் அந்த நாட்டிலே ராஜாவாக So he is இருக்கிறார். taken and dedicated as the best church in London. அங்கே இங்கிலாந்து தேசத்திலே இருக்கிறதான விசேஷமான சபையிலே அவர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள். And so the people in Israel were thinking the same thing. அப்பனமாக தான் இஸ்ரவேல் தேசத்திலே ஜனங்களும் Pharisees and Sadducees were waiting for the Messiah, the prince. பரிசேயரும் சதுசேயரும் அங்கே ராஜாவுக்காக ராஜகுமாரருக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். They were waiting. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். Shepherds were not waiting. ஆனால் மேய்ப்பர்கள் அவர்கள் காத்து கொண்டிருக்கவில்லை. Shepherds didn't even have a clue. அவர்களுக்கு அதற்குதான ஒரு அறிகுறி கூட தெரியாமல் They இருந்தது. can't even read. அவர்களால் வாசிக்க கூட So முடியாது. they don't know what is written in Micah and Isaiah. No promises. They don't know. மேய்ப்பர்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசிகள் சொன்னதான காரியங்களை அவர்கள் வாசிக்க முடியாது, அவர்களுக்கு தெரியாது. Then something happens. அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. Verse 9 it says, and though the angel of the Lord came upon them, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். and the glory of the Lord shone round about them, and they were so afraid. And the angel said unto them, fear not, for behold, I bring you good tidings of great joy, which shall be to all people. For unto you is born this day in the city of David a Savior, which is Christ the Lord. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். So when a prince is born, அங்கே குமாரர் பிறந்த வேளையிலே there is a huge announcement that is made. அங்கே ஒரு மிகப்பெரியதான ஒரு அறிவிப்பு Comes with the trumpet, in the old days. Now of course they announce it on TV. But those days someone comes with the trumpet, blows the trumpet for everybody to hear. அந்த நாட்டில் எக்காலம் ஊதி அந்த குமாரர் பிறந்தார் என்பதை அறிவிப்பார்கள். They say a prince has been born. அங்கே குமாரர் பிறந்து விட்டார். And this news now this angel is bringing. Who do they bring it to? They bring it to இந்த நற்செய்தியானது அங்கே தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தியை சொல்லுகிறார். Why did this message come to the shepherd? ஏன் இந்த செய்தியானது நற்செய்தியானது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது? Because that is the way that God wanted to work. அப்பனமாக தான் தேவன் இந்த காரியத்தை சித்தம் கொண்டிருந்தார். God works in humility. அங்கே தேவன் தாழ்மையிலே எளிமையிலே பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். Man expects such great things. அங்கே மனிதனானது பெரிய காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். But what God considers great, தேவன் எதை மேன்மையாக எண்ணுகிறார் என்றால் that is considered nothing in the eyes of God. அங்கே மனிதன் என்கிறதான மனிதன் பார்வை பெரியதா இருக்கிறதான காரியம் அல்ல. But what man considers great, அங்கே மனிதன் சிந்திக்கிறதான பெரிய சிந்திக்கிறதான காரியமாகுது. for God that is nothing. அது தேவனுடைய காரியத்திலே ஒரு காரியமா பொருட்டாக அல்ல. There are so many who will say, if God is alive, show me. நிறைய பேர் சொல்வார்கள், தேவன் உயிரோடு இருந்தால் நீங்க காட்டுங்கள். Look at the plants that are growing. இந்த பூமியில் இருக்கிறதான பயிர்களை பாருங்கள். Look at the grass you trample. அங்கே புல்லுகளை பாருங்கள், நீங்க மிதிக்கிறதா. How they bounce back.
அது திரும்பமாக இப்பமாக வளர்கிறது என்று The things of God in simplicity. அங்கே தேவன் எளிமையிலே இருந்து வெளிப்படுகிறார். For God, those are greater. தேவனுக்கு அந்த எப்பனமான காரியங்கள் தான் பெரிய காரியங்களா இருக்கிறது. Jesus himself said, the Solomon in all his beauty did not look as beautiful as the flowers that are clothed. அங்கே சாலமோன் ராஜாவிலே இருக்கிறதான மேன்மையான காரியங்கள் பெரிய அல்ல, ஆனால் ஒரு மலரில் இருக்கிறதான அந்த அழகான காரியத்தை விட God takes care of those beautiful little flowers. அந்த அழகான சிறியதான அந்த மலர்களை பார்த்து தேவன் அதை பராமரிக்கிறார். God is in humility. தேவன் எளிமையிலே வெளிப்படுகிறார். And the message that God wanted to bring forth is, this message is not for the wise, not for the Pharisees and the Sadducees, not for those who are carrying around the Bible, but those who were not expecting it. இந்த பிறப்பின் செய்தியானது பரிசேயர் சதுசேயர் ராஜாக்களுக்குரியது அல்ல. இது எதிர்பார்க்கிறதானவர்களுக்கு, அது பெரிய பெரியதான காரியங்களை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அல்ல. It is for those, the humble people, எளிமையான ஜனத்துக்கு, those who are waiting for it. அவருக்காக அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்ல. But when the word came to them, அந்த வார்த்தையானது அவருக்கு வந்த பொழுது they believed it. அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். If you had gone to a Pharisee or a Sadducee and said, "Oh, your prince is born, he's in a manger, go and see him," nobody would have gone. பரிசேயர் சதுசேயர் போயிட்டு அங்கே உங்களுடைய ராஜா, நீங்கள் எதிர்பார்க்கிற ராஜா அங்கே மாட்டு கொட்டணியிலே கிடத்து வைத்திருக்கிறார் சொல்லியிருந்தால் அவர்கள் நம்பி இருக்க மாட்டார்கள். They would have laughed. அவர்கள் சிரித்து நகைத்திருப்பார்கள். And so it had to go to people who are so humble that when the word of God came to them, they believed. They did not question with their wisdom. இந்த நற்செய்தியானது எளிமையில் இருக்கிறதான மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது என்றால் அவர்கள் அதற்கு அதை நம்பினார்கள். அதற்கு மேலான ஒரு கேள்வி அவர்கள் கேட்கவில்லை. Sometimes when you have too much wisdom, கூட எங்களுக்கு இருக்கிறதான அறிவு கூடுதலா இருந்தது. God can't work with you. அந்த அறிவிலே தேவன் இடைப்பட முடியாமல். That's why Moses, he was brought up with the best education in the palace of Egypt for 40 years. எகிப்து ராஜாவின் அரண்மனையிலே மோசே எல்லா விதமான ஞானத்தினால வளர்ந்திருந்தான். 40 வருஷமா 40 வளர்க்கப்பட்டார். And so God had to send him into the wilderness for 40 years. அங்கே தேவன் அவனை வனாந்திரத்திலே 40 வருடமாக அங்கே அழைத்து சென்று வைத்திருந்தார். So because it needed 40 years for Moses to unlearn everything that he had learned. 40 வருடமாக அவன் வனாந்திரத்திலே அங்க வைக்கப்பட்டு அவன் என்ன நினைத்தாலும் எகிப்திலே படித்தானோ அவற்றை அவன் விட வேண்டியதா இருந்தது. So by the time Moses was 80, அங்கே 80 வருடம் மோசஸ் 80 வருடம் அடைந்த வயதிலே, when he saw the bush that was burning, அங்கே முட்செடி அங்கே எரியுதை கண்ட வேளையிலே, and a voice started speaking to him from the burning bush. அந்த கூடாக ஒரு தேவனுடைய சத்தம் அங்கே வருகிறது அவன் கேட்ட பொழுது, Moses wasn't trying to explain how scientifically this can happen. அங்கே மோசே வந்து அது எப்பனமாக விஞ்ஞான முறையாக எப்பனமா நடந்தது என்றதை அவன் அறிந்து கொள்ள அவன் அறிந்து கொள்ள அவசியப்படவில்லை. Because by that time his entire education was taken away from him. ஏனென்றால் அவனுடைய உலக பிரமாண ஞானமானது முழுமையாக அவனுக்கு எடுக்கப்பட்டிருந்தது. And so when God spoke to him from the burning bush, Moses said, "Yes, Lord." அங்கே முச்செடிப்பிலே தேவன் பேசும் பொழுது அவன் சொன்னான், ஆம் ஆண்டவரே. You have sometimes wisdom, and that's why the Bible says God has hidden these things from the wise and the prudent and has revealed to us the babes. தேவன் இந்த உலகத்தின் ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து இது பாலகர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். So it was a sign of God that this message was for the humble. இந்த செய்தியின் அடையாளமானது இது எளிமையான ஜனங்களுக்கு. The Bible says, "Despise not the day of small things," in the book of Zechariah. Zechariah chapter 4, சகரியா 4ஆம் அதிகாரம் verse 10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? This is the day of small things. இது ஒரு அற்பமான ஒரு காலமா இருக்கிறது. And so those of us who are also waiting for the rapture, எடுத்துக்கொள்ள எதிர்பார்த்திருக்கிறதான ஜனங்கள், we also imagine in our mind sometimes, நாங்கள் எங்களுடைய மனதிலே நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம்,
oh, here's how the rapture is going to happen. இவனமாக எடுத்துக்கொள்ளுதல் நடைபெறும் என்றதான ஒரு எண்ணத்திலே நாங்கள் இருப்போம். We think, this is Jesus is going to come. It's going to be a great time, and then suddenly we are going to all get raptured. இயேசு கிறிஸ்துவான வரப்போகிறார், நாங்கள் அவரோடு கூட இவனமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் இருப்போம். In the denominations, they say, oh, the Jesus is going to come with a trumpet. அங்கே சபைகள் உலக சபைகள் சொல்லுகிற மாதிரி தேவன் எக்கால சத்தத்தோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறது வரப்போகிறார். So we make castles in our minds about what this day will look like. எங்களுடைய மனதிலே ஒரு எண்ணம், ஒரு நாங்களாவே கற்பனை பண்ணி கொண்டு இருப்போம். கற்பனையான காரியங்கள் எங்கள் மனதிலே இருக்கிறது. All I can tell you is prepare to be surprised. நீங்கள் ஒரு ஒரு ஆச்சரியமானதை எதிர்பார்த்து கொண்டிருங்க. Because what is great in the eyes of the Lord, கர்த்தருடைய பார்வையிலே மேன்மையா இருக்கிறதான காரியமானது, is not something that we consider great in our eyes. அது எங்களுடைய பார்வையிலே மேன்மையாய்ப்படுகிறதான காரியம் God அல்ல. laughs at all these things that we imagine. எங்களுடைய கற்பனை இருக்கிறதான காரியங்களை பார்த்து தேவன் நகைக்கிறார். If you turn to the book of 1 Corinthians chapter 2, 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரம், 1 Corinthians 2, I'll read verse 7 first and verse 8. But we speak the wisdom of God in a mystery, even the hidden wisdom, which God ordained before the world unto our glory, which none of the princes of this world knew, for had they known it, they would not have crucified the Lord of glory. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியமான தேவஞானத்தையே பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்துக்கு பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிறு அறிய மாட்டார்கள். So all the princes of this world, who are the princes of this world? இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற ராஜாக்கள் யார், பிரபுக்கள் யார் என்றால், we are not only talking about the king Herod and all these people. நாங்கள் ஏரோது ராஜாவை பற்றி அந்த காலத்தில் ராஜாக்கள் பற்றி பேசவில்லை. We are also speaking about the princes of the principalities, the spiritual principalities. இந்த பிரபஞ்சத்திலுள்ள பிரபுக்கள், because the Bible says who is the prince of this world? Satan is the prince of this world. இந்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்துக்குரிய ராஜா யார் என்றால், பிரபு யார் என்றால் சாத்தான். And so even the princes of even the angels did not realize the humility with which God was going to work. தேவன் தாழ்மையிலே எளிமையிலே வெளிப்படுவார் என்று இந்த பிரபஞ்சத்துக்குரிய பிரபுக்கள் கூட அவர்கள் உணராது இருந்தார்கள். It was a mystery. அது ஒரு ரகசியமா இருந்தது. And it says in verse 14, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, but the natural man receiveth not the things of the Spirit of God, for they are foolishness unto him. ஜென்ம சுபாவமான மனுஷனே தேவனுடைய ஆவிக்குறிகளை ஏற்றுக்கொள்ளார், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். So for man the things of God and the way in which God works, he thinks it's foolishness. அங்கே தேவனுடைய ஆவிக்குரியதான காரியம் ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு ஒரு பைத்தியமாக தான் தோன்றும். Sometimes when people look at this little flock here, ஒரு ஒரு மந்தை, இந்த மந்தையை பார்க்கும் பொழுது people in the world thinks they are foolish. அந்த உலகத்துக்குரிய ஜனங்களுக்கு இது ஒரு பைத்தியமான காரியமாய் தோன்றும். You know what, someone once told me, you are saying that God has hidden this thing from all 2 billion Christians, only you all are right. அங்கே எனக்கு ஒருத்தர் சொன்னார், நீ சொல்ற காரியமான இந்த உலகத்தில் 2 பில்லியன் சனதோருக்கு மறைத்து உங்களுக்கு மாத்திரமா வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று. Man thinks this is foolishness. மனிதனானது இது ஒரு பைத்தியமான காரியமாக யோசிக்கிறார்கள். It is for natural man, he cannot understand. மாம்சகுரமான ஜென்மசுபாவ மனுஷனுக்கு இதை அறிந்து கொள்ள முடியாது. Today we accept that Jesus was laid in a manger because now we have been from the day we were born, we are told that. நாங்கள் இயேசுவான பிறந்த வேளையிலே ஆட்டுக்கொட்டிலே கிடத்தப்பட்டார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Now can you imagine back in those days, அந்த நாட்களிலே, if someone had come and say, oh, the savior, the Messiah has been born, he's in a little house in Manathamulla. இயேசுவானவர் பிறந்து வனாந்தமுல்லையில் ஒரு சிறிய வீடுகளில் இருப்பார் என்று சொல்லுவானால், what would you say? நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? Those people must be mad. சொல்வதான ஜனங்கள் பைத்தியம் என்று நாங்கள் சொல்லியிருப்போம்.
So we sometimes think the Israelites were mad, but you and I, we will be similar if we were in the same situation. நாங்கள் இஸ்ரவேலை பார்த்து அவர்கள் பைத்தியம் என்று நான் சொன்னாலும் ஆனால் நாங்களுமே அங்கே பைத்தியமாய் தான் Because இருக்கிறோம். sometimes in our human imagination, எங்களுடைய மனித சுபாவத்திலே we think of great things, நாங்கள் In our mind. பெரியதான காரியங்களை நான் கற்பனை செய்கிறோம். not realizing that when God works, நாங்கள் கர்த்தருடையதான காரியத்தை கிரகிக்க முடியாமல், because when God works, He works in such so very differently. அங்கே கர்த்தருடைய காரியமானது மிகவும் வித்தியாசமான முறையிலே அங்கே கிரியை பண்ணுகிறதா That if we இருக்கிறது. don't have the Spirit of God, we will miss it. எங்களுக்கு தேவனுடைய ஆவி இல்லை என்றால் நாங்கள் அதை தவிர நாங்களும் அதை விட்டு நான் கடந்து சென்று விடுவோம். And so when the angel came to the shepherds, அங்கே தேவனுடைய தூதனானது மேய்ப்பர்களிடம் வந்த பொழுது God was showing, I am going to speak to the lowly and the humble. அங்கே மிகவும் தாழ்மையான எளிமையான ஜனங்களோடு பேச போகிறார் என்று நாங்கள் உறுதி செய்தார். And second, God was showing, here are shepherds, here I have given my little lamb to you during lambing season. அங்கே இரண்டாவது காரியமானது இது என்னுடைய மந்தை, இது என்னுடைய மந்தைக்கான செய்தியை நான் இல்ல, கொடுக்கிறேன். இந்த மேய்ப்பர்களுக்கு நான் என்னுடைய ஆட்டுக்குட்டியை கொடுத்திருக்கிறேன். இந்த மேய்ப்பர்களுக்கு நான் என்னுடைய ஆட்டுக்குட்டியை கொடுத்திருக்கிறேன் என்றுதான் செய்தி. Because Jesus was born as the Lamb of God. அங்கே இயேசுவானவர் ஆட்டுக்குட்டியாக பிறந்தார். The Bible says in Isaiah chapter 53 he went like a lamb to the slaughter. அங்கே Isaiah 53. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே அவர் Isaiah speaks of Jesus and he says, Lamb, verse 7. அடிக்கப்படுகிறார். Yeah, Isaiah 53:7. He was oppressed and he was afflicted, yet he opened not his mouth. He is brought as a lamb to the slaughter, and as a sheep before her shearers is dumb, so he openeth not his mouth. நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படப்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மைக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்க ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். If you look at Revelation chapter 4, Revelation chapter வெளிப்படுத்தம் 4. வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம், Sorry, Revelation chapter 5. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம். When in heaven a voice went forth saying, "Who is worthy to open the book?" There was nobody, and everybody was. John started crying. And Revelation 5 and verse 5 it says, "And one of the elders said unto me, Weep not. Behold, the Lion of the tribe of Judah, the Root of David, has prevailed to open the book and to loose the seven seals thereof. And I beheld, and lo, in the midst of the throne and of the four beasts, and in the midst of the elders, stood a lamb as it had been slain, having seven horns and seven eyes, which are the seven spirits of God." அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அப்பொழுது இயேசு அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமியில் காண்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாகும். அந்த ஆட்டுக்குட்டியார் வந்து சிங்காசனம் உட்கார. So Jesus was the Lamb of God. அங்கே இயேசுவான ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். A lamb that came to die. அந்த ஆட்டு அடிக்கப்படுகிறதுக்கான கொல்லப்படுகிறதுக்கான கொண்டு வந்த ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். And so it is the most appropriate for the announcement of the birth of a lamb to tell the shepherds. அந்த செய்தியானது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது தான் மிகவும் பொருத்தமாக இருந்தது. Why? What is the good news that shepherds always wait for? அந்த இவ்வளமான ஒரு மேய்ப்பர்கள் இவ்வளமான ஒரு நற்செய்தியை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Lamb is born. அங்கே ஆட்டுக்குட்டி பிறந்தது. How many lambs have been born today? எத்தனை ஆட்டுக்குட்டிகள் அந்த பிறந்தது. And so here comes the good news to the shepherd. Here is a lamb of God that has been born. அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த ஆட்டு மந்தை மேய்ப்பர்களுக்கு இந்த ஆட்டுக்குட்டி பிறந்தார் என்ற ஒரு செய்தி அவங்க வருகிறது. And so God sent the angels to the shepherd. அதனால தான் தேவ தூதர்களை அங்கே மேய்ப்பர்களுக்காக அனுப்பினார். Jesus also said, "I am the shepherd." நானே மேய்ப்பர் என்று இயேசு சொல்லுகிறார். The Bible says in the Old Testament that Israel is like a sheep without a shepherd. அங்கே பழைய காலத்து வேதம் கூறுகிறது இஸ்ரேல் மேய்ப்பர் இல்லாத ஒரு மந்தை என்று வேதம் கூறுகிறது. ஆடு. God was saying, "Now I am sending you a shepherd." அங்கே தேவன் கூறுகிறார், நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு
மேய்ப்பரை அனுப்புகிறார். The first and most important announcement about the birth of Jesus முதலாவது முக்கியமானது ஒரு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியதான ஒரு முக்கிய அறிவிப்பானது was made to the shepherds. அந்த அறிவிப்பு இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது மேய்ப்பர்களுக்கு. And it was for a very specific reason. God has all these things planned before the foundation of the ஒரு world. முக்கியமான அறிவிப்பு ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காகவே மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இது உலக தோற்றத்துக்கு முக்கியதான ஒரு காரியமாய். And the message goes, Luke chapter 2 and verse 10. And the angel said unto them, Fear not, for behold, I bring you good tidings of great joy, which shall be to all people. So they are receiving this message on behalf of all humankind. இந்த மேய்ப்பர்களுக்கு வந்ததான இந்த செய்தியானது இந்த உலகத்து ஜனங்களுக்குரியதான ஒரு செய்தியா இருந்தது. And it's being received by the shepherds. இந்த செய்தியானது முதலாவது மேய்ப்பர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. For unto you is born this day in the city of David a Savior, which is Christ the Lord. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். And this shall be a sign unto you: you shall find the babe wrapped in swaddling clothes, lying in a manger. பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். What is the sign? How will you find this child? இந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறதான அடையாளம் என்ன? A babe wrapped in swaddling clothes, lying in a manger. பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்கிறதை காண்பீர்கள். அதுவே அடையாளம். So how do you find Jesus? விவரமாக நீங்கள் இயேசுவை கண்டுகொள்வீர்கள். You will find him in a manger. அவர் ஒரு முன்னணியிலே தான் கண்டுகொள்வீர்கள். In verse 13, and suddenly there was with the angel a multitude of the heavenly host, praising God and saying, Glory to God in the highest, and on earth peace, goodwill toward men. அந்தகரமே பரம சேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். Imagine this lowly shepherd. நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த மேய்ப்பர்கள் They were minding their own business. அவர்களுக்குரியதான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். Suddenly one angel comes. ஒரு தேவதூதர் வருகிறார். And the next minute you are listening to the best carol service you can ever listen to. அடுத்த கணத்திலே நீங்கள் ஒரு கரல் சர்வீஸை நீங்கள் அந்த தேவ மேய்ப்பர்கள் கேட்டதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். All the heavenly host praising God. எல்லா தூதர்களும் அங்கே பரம சேனையும் அங்கே துதித்துக் கொண்டிருக்கிறது. Sometimes even in our own personal lives, எங்களுடைய தனிப்பட்டதான வாழ்க்கையிலே we also how we find Christ is like that. கிறிஸ்துவை நாங்கள் அவனமாக தான் அடையாளம் கண்டுகொள்வோம். 1 minute we are minding our own business. நாங்கள் ஒரு எங்களை தனிப்பட்டதான ஒரு காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். Christ comes and finds us. ஆனால் கிறிஸ்துவானவர் எங்களை தேடி வருகிறார். Saul was killing Christians. He was on his way to kill Christians. சவுல் வந்து அங்கே கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டிருப்பார். ஆனால் இயேசு அவரை and Jesus found him. Suddenly a light came on him. Next minute different man. சவுலுக்கு அந்த வெளிச்சம் வந்த பொழுது அடுத்த கணத்திலே அவன் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார். That's why he says you can't find Jesus. அதனால தான் நீங்கள் இயேசுவை தேட முடியாது. Jesus finds you. இயேசுவானவர் தான் உங்களை கண்டுபிடிக்க முடியும். He comes and catches you. அவர்தான் வந்து உங்களை தேடி கண்டுபிடிப்பார். And this huge performance of in heaven with multitudes of angels praising God. பரலோகத்திலே பரம சேனைகள் திரள் அந்த துதித்துக் கொண்டு தூதரோடு தோன்றி. The Bible records only 3 times where there is such great rejoicing in heaven. வேதத்திலே மூன்று இடங்களிலே தான் அந்த பரலோகத்திலே துதிக்கிறதான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. First in Job chapter 38, யோபு 38ஆம் அதிகாரத்திலே when God laid the foundation of this earth, இந்த பூமியிலே அஸ்திபாரத்தை போட்ட பூமிக்கு அஸ்திபாரத்தை போட்ட வேளையிலே Job chapter 38 it says in verse 6 and 7, whereupon are the foundations thereof fastened, or who laid the cornerstone thereof? When the morning stars sang together, and all the sons of God shouted for joy. யோபு 38:6 அதன் ஆதாரங்கள் எதிர்மேல் போடப்பட்டது, அதன்
கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரம் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. That was one. Second was அது முதலாவது birth of Jesus. கெம்பீரித்தான காரியம். And third is in the book of Revelation chapter 5, when the lamb, we just read in Revelation chapter 5, when the lamb came and took the book, suddenly heaven started rejoicing. ஆட்டுக்குட்டியான புத்தகத்தை திறந்த பொழுது அங்கே பரலோகத்திலே தேவதூதர்கள் துதித்து கெம்பீரித்தது மூன்றாவது காரியமாக இருக்கிறது. So heaven rejoices great and glorious things, and here is a little child that is laid in a manger, and heaven is rejoicing. இங்கே ஒரு சிறு குழந்தையானது முன்னணியிலே கிடத்தப்பட்டிருந்து பரலோகத்திலே அங்கே கெம்பீரிப்பு சத்தம் உண்டானது. And what are they singing? Glory to God in the highest, and on earth peace, goodwill toward men. அவர்கள் என்ன பாடலை பாடினார்கள் என்றால், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். So what did they mean by earth peace? அங்கே பூமியிலே சமாதானம் என்று சொல்லுவதான அர்த்தம் என்ன? Because 2000 years since Jesus has been very bloody. So many thousands of people have died. Even today we are in the middle of wars. So what is this peace on earth? கிறிஸ்துவுக்கு பின்னாடி 2000 வருடத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இறந்திருக்கிறார்கள். அப்ப என்றால் பூமியிலே சமாதானம் என்றால் என்ன? When man sinned, அங்கே மனிதன் பாவம் செய்த வேளையிலே there was enmity between God and man. அங்கே தேவனுக்கு மனிதனுக்கு இடையிலான ஒரு பிரிவினை இருந்தது. And God gave a law. அங்கே தேவன் ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். And said, if you abide by this, I will bless you. நீ இந்த இதை கீழ்ப்படிந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். If you don't, then there is only death. நீ இதை செய்யாவிட்டால் உனக்கு மரணம் தான் இருக்கிறது. No man was able to keep the law. அங்கே எந்த ஒரு மனிதனாலும் அந்த சட்டத்தை கடைபிடிக்க முடியவில்லை. And therefore there was no peace between God and man. அதனாலே மனிதனுக்கு தேவனுக்கு அங்கே சமாதானம் இல்லை. So when Jesus came on the scene, பூமிக்கு இயேசுவானவர் வந்த பொழுது the hosts are singing peace on earth. அங்கே பரமசேனை அங்கே பாடுகிறது பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. Why is there peace? ஏன் பூமியிலே சமாதானம் உண்டாகும்? Because why is there goodwill towards men? என்றால் ஒரு நற்காரியம் உருவாக இருக்கிறது. Goodwill. And on earth peace, goodwill towards men. மனுஷர் மேல் பிரியம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். So in the English word goodwill is, when you are in the middle of a war, ஒரு யுத்தத்திலே நடுவிலே இருந்தோமானால், when you want to try and give some peace talks, நீங்கள் வந்து யுத்தத்திலே சமாதான பேச்சுவார்த்தை செய்ய வேண்டுமானால், one party sends a goodwill ambassador to the other party. ஒரு சமாதான தூதுவர் ஒருத்தர் அனுப்பி வைப்பார்கள் அடுத்த பக்கத்துக்கு. What a goodwill ambassador. அவரே ஒரு I bring goodwill from the other side. Let's now talk peace. ஓகே, அந்த சமாதானம் போயிட்டு நாங்கள் சமாதானத்தை பற்றியதாக பேசுவோம் என்றதான ஒரு செய்தி, அங்கே உரையாடுவோம் என்றதான ஒரு செய்தி. Goodwill ambassador. So here is a goodwill ambassador that has come to us. ஒரு சமாதான தூதராக பூமிக்கு இயேசுவானவர் வந்திருக்கிறார். Goodwill towards men. Because the joy is that God is now trying to reconcile man to him. அங்கே மனுஷருக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த பிரிவினை ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு சமாதான தூதராக இயேசு வந்திருக்கிறார். Bible says God was in Christ reconciling man unto himself. அங்கே தேவனானவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து மனிதனையும் தேவனை இணைக்கிறவராக வேதம் கூறுகிறது. Even today there are so many who are not reconciled to God because they are still trying to keep to the law. தேவனுக்கு இந்த கூட தேவனுக்கு மனிதனுக்கு ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிறதா? Because they are still trying to keep to the law. ஏனென்றால் ஒருங்கிணைக்கப்படாமல் இன்னுமாக நியாயப்பிரமாணத்திலே வாழ நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். God has given an olive branch. அங்கே தேவன் ஒலிவ இலையை கொடுத்திருக்கிறார், இலையை கொடுத்திருக்கிறார். Yes, peace between God and man. அங்கே தேவனுக்கு மனிதனுக்கு சமாதானம். Peace towards men. Peace on earth, goodwill towards men. மனிதனுக்குரியதான சமாதானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், பூமியிலே சமாதானம். Verse 15 it says, and it came to pass, தேவதூதர் அவரை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு, and it came to pass, as the angels were gone away from them into heaven, the shepherds said one to another, let us now go even unto Bethlehem and see this thing which is come to pass, which the Lord has made known unto us. மேய்ப்பர் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் பாருங்கள் என்று சொல்லி.
So when they came, now when these angels came, before these angels came, they were looking after the sheep. தேவதூதர் வருவதற்கு முன்பாக அவர்கள் தங்கள் மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். Now here they heard a great news. அவருக்கு இந்த நற்செய்தி வந்த வேளையிலே Now what do they say? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? Now go now. நாங்கள் இப்பொழுதே புறப்பட்டு போவோம். Let's go now. நாங்கள் இப்பொழுதே புறப்பட்டு போவோம். This is an emergency message. இது ஒரு அவசரதான ஒரு அறிவிப்பு. Because I you know sometimes we don't understand the urgency of God's word. சில நேரங்களில் நாங்கள் ஒரு தேவனுடைய வார்த்தையை முக்கியத்துவம் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். You know, sometimes you preach to somebody and they say, okay, I'm ready to be baptized. Shall we baptize next Saturday? நான் சில நேரத்தில் சில செய்தியை சொன்னப்போ நாங்கள் அடுத்த கிழமை ஞானஸ்நானம் போவோம் என்று கேட்போமா? ஆனால் you know there was Philip joined himself to an Ethiopian minister who was going in a chariot. பிலிப்பு வந்து எத்தியோப்பியில ஒரு போய் கொண்டிருக்கப்போ ஒருத்தர் சந்திக்கிறார். ரதத்திலே போய் He was reading the book of Isaiah. He didn't understand what he was reading. ஏசாயா அதிகாரத்தை வாசிப்பது அவருக்கு அவருக்கு விளங்கவில்லை, புரியவில்லை. And Philip asked, do you understand? அங்கே பிலிப்பு கேட்கிறார், அந்த எத்தியோப்பிய மனிதனிடத்திலே உனக்கு விளங்குகிறதா, புரிகிறதா? Ethiopian minister says, how can I understand unless someone explains this? எத்தியோப்பிய போதர் சொல்றார், எனக்கு சொல்லாம நான் எப்படி இதை அறிந்து கொள்வது? And the Bible says Philip started from that point and taught unto him Jesus. அங்கே பிலிப்பு அந்த தருணத்திலே இருந்து அந்த பயணம் சென்று கொண்டிருக்கிற இயேசுவை பற்றியான காரியத்தை எத்தியோப்பிய போதருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். And when they were passing that way, மந்திரிக்கு and while they were passing that way, they saw water. அவர்கள் கடந்து சென்று கொண்ட பொழுது அங்கே தண்ணீரை கண்டார்கள். The Ethiopian minister didn't say, sorry, I didn't bring change. Shall we go home and come? எத்தியோப்பியா அந்த ராஜா வந்து நான் உடை கொண்டு வரவில்லை, நான் வீட்டுக்கு போயிட்டு வரவான்னு கேட்கவில்லை. He said, here is water. இங்கே தண்ணீர் இருக்கிறது. What prevents me from getting baptized? என்னை ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பது தடுப்பது என்ன காரியம் என்று கேட்டார். Philip said, if you believe, if you confess that Jesus Christ is the Lord, you can be baptized now. நீ நம்பி மனம் திரும்பினால் இப்பவே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். When Paul and Silas were in prison, அங்கே பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது there was an earthquake. அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி உருவாகிறது. And the prison doors were opened. சிறைச்சாலையில் கதவுகள் திறக்கப்படுகிறது. And the jailer was afraid that Paul and Silas had disappeared. அங்கே சிறைச்சாலையிலே இருந்த அந்த கைதியை பார்த்துக்கொண்ட அதிகாரி அங்கே பவுலும் சீலாவும் அங்கே போய்விடுவார்கள் என்று அங்கே பயந்து கொண்டிருக்கிறார். He was ready. Next tomorrow they are going to kill me for sure. அந்த அதிகாரி was the two important prisoners. அங்கே முக்கியமாக இந்த சிறை கைதிகள் ரெண்டு பேரும் போய்விடுவார்கள். நாளை நான் கொல்லப்படுவேன் என்று அதிகாரி எண்ணிக்கொண்டிருக்கிறார். Paul and Silas said, don't worry, we haven't gone anywhere. நாங்கள் எங்கேயுமே பாய்ந்து போகவில்லை. They said, don't worry, we haven't gone anywhere. நாங்கள் எங்கேயுமே போகவில்லை, சிறைச்சாலைக்குள்ளே தான் இருக்கிறோம். So the jailer invited them to his house. அங்கே அந்த சிறைச்சாலையில் இருந்த அதிகாரி அவரை அவருடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு சென்று in the middle of the night, Paul and Silas preached to them the message. பவுலும் சீலாவும் அந்த குடும்பத்துக்கு இயேசுவை பிரசங்கிக்கும் பொழுது and the Bible says in that night itself the jailer and his family all were baptized. அந்த சிறைக்கு அதிகாரியும் அந்த முழு குடும்பமுமே அந்த தருணத்திலே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று. Water will be a little cold now, shall we baptize in the morning? அங்கே தண்ணீரானது குளிர்மையா இருக்கு, அதனால நாளை காலையிலே நாங்கள் ஞானஸ்நானம் எடுப்போம் என்று அவர்கள் கூறவில்லை. I want this person to come and see me getting baptized, so shall we wait till tomorrow? நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது இந்த மனிதன் வந்து பார்க்க வேண்டும் என்று அவன் ஞானஸ்நானத்தை அங்கே கடந்து சொல்லவில்லை. Yeah, my father, I want என்னுடைய தகப்பன் வந்து என்னை ஞானஸ்நானம் எடுக்க பார்க்கணும் என்று அவர்கள் அதை கடத்தவில்லை. Urgency. ஒரு காரியத்தின் முக்கியத்துவத்தை அவர் அறிந்திருந்தார்கள். You will understand that every day can be your last. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் உங்களுக்கு கடைசி நிமிடமாக இருக்கலாம். There's an urgency. ஒரு வாழ்க்கையில் ஒரு அவசர ஒரு முக்கியத்துவம். Jesus told one person, follow me. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை பின்தொடர்ந்து வா என்று. And that man said, அந்த மனிதன் சொல்லுகிறார், my father just passed away. என்னுடைய தகப்பன் இறந்து விட்டார். I will go and bury him and then நான் அவரை போய் அவரை சென்று அடக்கம் செய்துட்டு வந்து உங்களை பின்தொடர்கிறேன் என்றார். Isn't that a reasonable request? அது ஒரு 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 அந்த அவர் கேட்டதான அந்த காரியம் வந்து ஒரு நல்ல ஒரு விடயமா இருந்தது. Sriyan was talking about his father in his testimony. ஸ்ரீயான் வந்து தன்னுடைய தகப்பனை பற்றி தான் சாட்சி பகிர்ந்து கொண்டார். When your father passes away, isn't it reasonable to say, just give me a day, I'll bury him and then I'll follow you? தகப்பன் நான் அடக்கம் பண்ணிட்டு வந்து இந்த காரியத்தை செய்யறான்னு கேட்கலாம். Jesus says, let the dead bury the dead, you follow me.
அங்கே மரணத்தை அடக்கம் செய்யட்டும் என்று மருத்துவரை அடக்கம் செய்யட்டும் என்று இயேசு கூறுகிறார். Because there's an urgency to the miracle. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. And so the angels in Luke chapter 2 and verse 15, the shepherds said one to another, let us go now. அங்கே லூக்கா 2ஆம் பயணத்திலே மேய்ப்பர்கள் சொல்றாங்க, இந்த தருணத்திலே நாங்கள் போவோம். Now they have forgotten all about their sheep. அவர்கள் தங்களுக்கு இருந்துதான் அந்த மந்தைகளை பற்றி அவர் மறந்து விட்டார்கள். They didn't think, no, maybe we should let's take the sheep, put them back into the shed and then we'll go. அவர்கள் தங்கள் மந்தைகளை ஆட்டு தொழுவத்திலே போட்டுவிட்டு செல்வோம் என்று அவர்கள் நினைக்கவில்லை. Sheep have been forgotten. அவர்கள் அங்கே ஆட்டுக்களை எப்படி மறந்து விட்டார்கள். Because they have gotten an even better news. அதை விட ஒரு நல்லதான ஒரு நற்செய்தியை அவருக்கு அறிந்து கொண்டிருக்கிறார்கள். They said, let's now go to Bethlehem. நாங்கள் இப்பொழுதே பெத்லெஹேமுக்கு போவோம். And it says, and see this thing which is come to pass, which the Lord has made known unto us. We want to see. நாங்கள் இந்த காரியத்தை பார்க்க வேண்டும். We sing this song, open my eyes, Lord, I want to see Jesus. நாங்கள் சொல்லுவோம், கர்த்தாவே என் கண்களை திறந்தருளும், நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று. Our spiritual eyes have to be opened in order for us to கண்கள் see. எங்களுக்கு திறக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. Because what it says, what does it say? And they came with haste and found Mary and Joseph and the babe lying in a manger. தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். Now it's said very simplistically in this verse. மிகவும் சுருக்கமாக மிகவும் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. But if I give you a little bit of background, Bethlehem was a farming, was a shepherd city. It was full of people. Many shepherds lived in Bethlehem. மேய்ப்பர்களும் ஆட்டுகளும் இருக்கிறதான ஒரு நகரமாக இருந்தது பெத்லெஹேம். There was not only one manger in Bethlehem. அங்கே ஒரே ஒரு ஆட்டு தொழுவம் இருக்கிறதான நகரம் அல்ல. There would have been hundreds of mangers in Bethlehem. நூறுக்கணக்கான ஆட்டு தொழுவங்கள் இருந்திருக்கும். Imagine these shepherds went from one manger to the other trying to find this baby. இந்த ஆட்டு தொழுவத்தில் இருக்கிறதான அந்த குழந்தையை கண்டுபிடிக்க அவர்கள் நீங்கள் கற்பனை செய்து பாருங்க, ஒரு எத்தனையான ஆட்டு தொழுவங்களை கடந்து இருப்பார்கள். Angel didn't say, manger in this area, in this road. No. அவர்கள் தேவதூதர்கள் சொல்லி ஆட்டு தொழுவமானது இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு வீதியில இருக்கிறதுனால அறிவிக்கப்படவில்லை. And the word comes to you, வார்த்தையானது உங்களுக்கு வரும் பொழுது you then start seeking. I want to find more, I want to see more. நீங்கள் நான் இதை தேட வேண்டும். You have to seek. நீங்கள் தேட வேண்டும். Seek and you shall find. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். Knock and it shall be opened unto you. Knock and it shall be opened unto you. Seek and you shall find. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். You have to seek. நீங்கள் தேட வேண்டும். So they found Mary. அப்பொழுது அவர்கள் கண்டடைந்தார்கள். They found. So it wasn't easy. It doesn't say they just went and saw Mary, visited Mary. No, it says they found them. அவர்களை கண்டடைந்த இந்த ஒரு இலகுவான காரியமானது அல்ல. They finally found when they found Luke says ஒரு மரியாதை கண்டடைந்த பொழுது and when they had and they came with haste and found Mary and Joseph and the babe lying in a manger. So what else did they see? If you look at your nativity scene, Bible doesn't see. They also found 3 kings sitting there with gold, frankincense, and they didn't see them. Who did they find? Mary, Joseph. அவர்கள் அங்கே ராஜாக்களுக்குரியதான காரியங்களை காணவில்லை. அவர்கள் மரியாதையும் யோசேப்பையும் கண்டார்கள். And when they had seen it, அவர்கள் அதை கண்ட பொழுது it says they made known abroad the sayings. They made known abroad the saying which was told them concerning this child. அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டதான அந்த காரிய சங்கதியை அவர்களுக்கு பிரசித்த பண்ணினார்கள். And all they that heard it wondered at those things which were told them by the shepherds. மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். So they not only saw the sight, அவர்கள் அந்த ஆட்டு தொழுவத்தை மாத்திரம் காணவில்லை. when you truly find Christ, அவர்கள் உண்மையாவே கிறிஸ்துவை கண்ட பொழுது you can't keep it inside. எல்லாவற்றையும் மனதில் அவர்கள் வைத்திருக்க முடியவில்லை. They went out and told everybody. அந்த அவங்களுக்கு எடுத்ததான அந்த நற்செய்தியை அவர்கள் எல்லா இடங்களிலும் போய் சொன்னார்கள். Because it's good tidings of great joy. அது ஒரு நல்ல தருணமா இருந்தது, சந்தோஷிப்பிக்கிறதான. Today we are waiting, today
and I said I will parallel this to what we are today. Today we are waiting for the rapture. நாம் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ள எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Today we are seeking Christ. இந்த நாளில் தேவனை தேடிக் கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை தேடிக் கொண்டிருக்கிறோம். Christ is not in the big churches. கிறிஸ்துவானவர் மிகப்பெரிய சபைகளிலே வாசம் செய்கிறவர். Christ is not in any church. எந்த ஒரு சபையிலுமே கிறிஸ்துவானவர் இல்லை. Christ is in a manger. கிறிஸ்துவானவர் ஆட்டு தொழுவத்திலே இருக்கிறார். Christ is in, the Bible says, the kingdom of heaven is within you. அங்கே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. There is no physical location in which God dwells. அங்கே ஒரு கட்டிடமோ ஒரு கட்டிடமான ஒரு காரியம் அல்ல. God says in the book of Isaiah, heaven is my throne and earth is my footstool. What house will you build me? அங்கே ஏசாயாத்திற்கு சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எவ்வளமான ஒரு வீட்டை எனக்காக கட்டுவீர்கள் என்று. God is not in a location. தேவன் ஒரு இடத்திலே வாசம் பண்ணுகிறவர். God is not in glorious things. தேவன் ஒரு மிகவும் மகிமைக்குரியதான பெரிய காரியங்களில் தேவன் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. God is not in the big pipe organs. அங்கே மிகவும் பெரியதான ஒரு கீர்த்தனை வாத்தியங்களில் தேவன் இல்லை, தேவன் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. God is not in the heavenly choirs. அங்கே மிகவும் இருக்கிறதான பாட்டு படிக்கிறதான கச்சேரிகளில் அங்கே தேவன் இல்லை. God is not in the 5,000 6,000 strong assemblies. அங்கே 5000 6000 கணக்கு இருக்கிறதான ஒரு கூட்டத்தின் நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. There are preachers building big massive compounds which can have about 5 to 10,000 people. அங்கே பிரசங்கிமார்கள் அங்கே பெரிய கட்டிடங்களை கட்டி அங்கே தேவனை ஆராதிக்க கட்டி கொண்டிருக்கிறார்கள். God is not there. தேவன் அங்க இடத்துல வாசம் பண்ணுகிறவர் அல்ல. He is in a manger. அவர் ஆட்டு தொழுவத்திலே இருக்கிறார். He is in humility. அவர் எளிமையிலே வாசம் பண்ணுகிறார். Despise not the day of small things. அங்கே நாங்கள் சிறியதான காரியங்களை அலட்சியம் பண்ணுகிறோம். That message when it comes to you, செய்தியானது உங்களுக்கு வரும் பொழுது, that message doesn't come because of any effort you made. அந்த செய்தியானது உங்களுக்கு வரும் பொழுது அது உங்களுடைய சுய சக்தியினாலே சுய உற்சாகத்தினாலும் அல்ல. It is purely by the mercy of God. அது கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுக்கு வருகிறதான செய்தியா இருக்கு. When you hear that message, அந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது, act immediately. அந்த கணத்திலே நீங்கள் கிரியை செய்யுங்கள். Act urgently. அந்த முக்கியத்துவம் கொடுத்து கிரியை செய்யுங்கள். Because even a day can mess things up. ஒரு நாள் உங்களை இல்லாமல் அழிக்கலாம். Tomorrow may not be mine. நாளை எங்களுக்குரிய நாளை இல்லாமல் இருக்கலாம். Therefore you act urgently. ஆகவே அத்தருணமே மிகவும் அவசரமாக நீங்கள் கிரியை பண்ணுங்கள். And you have to go and seek him. தேவனை தேடுங்கள். And go and find him. அவரை கண்டுபிடிங்கள். And then there will be joy. அப்பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும். That joy of finding Christ. தேவனை கண்டறிகிறதான ஒரு சந்தோஷம். That joy cannot be replaced by anyone or anything in this world. அந்த சந்தோஷமானது எந்த ஒரு காரியத்தையும் அது நிகரானதல்ல. God has hidden these things from the wise and the prudent. இந்த காரியத்தை ஞானவான்களுக்கு மறைத்து and is revealed it to babes. அவர் குழந்தைகள் பாலகருக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். I'll finish with verse 20. Luke 2:20. லூக்கா 2:20 நான் முடிக்க போகிறேன். And the shepherds returned, glorifying and praising God for all the things that they had heard and seen, as it was told unto them. மீட்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். You can't, when you go into the presence of God, நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு சென்ற பொழுது you can't come out of the presence of God with a long face. நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு வரும் பொழுது மிகவும் நீண்ட ஒரு முகத்தில் உங்களை வர முடியாது. If you come out with a long face, that means you haven't been in the presence of God. நீங்கள் ஒரு சந்தோஷம் இல்லாத முகத்தில் நீங்க வந்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகவில்லை. Because if you are in the presence of God, நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போனீங்களா, in his presence there is fullness of joy. அந்த தேவனுடைய சமூகத்திலே பரிபூர்ண சந்தோஷம் இருக்கும். And sometimes your person sitting next to you is in heavenly places. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறதான ஒரு பரலோகத்துக்குரியதான ஒரு ஸ்தானத்திலே இருக்கலாம். Person sitting next to you glorifying, praising, hallelujah. பக்கத்துல இருக்க ஹalleluya ன்னு அவர் துதித்துக் கொண்டிருக்கலாம். You are sitting next to that person wondering what's wrong with him. நான் பக்கத்துல இருந்து இந்த மனிதனுக்கு என்ன பிழை அந்த மனிதரை பார்த்து கொண்டிருக்கிறோம். Because Jesus said there will be two who will be sleeping in a bed. ரெண்டு பேர் ஒரே கட்டிலே படுத்துக் கொண்டிருப்பார்கள். One will be taken and the other one will be. ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் கைவிடப்படுவார். Yeah, Lord.
Where are they going? எங்கே அவர்கள் போகிறார்கள்? This is not talking about the rapture. இது வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதான பேசுறதான காரியம் அல்ல. Jesus says, where the carcass is, there the eagles will be gathered together. அங்கே எங்கே மாம்சம் இருக்கிறதோ அங்கே கழுகுகள் கூடும். They are in a different spiritual realm to you. They are in a different spiritual realm. வேறு விதமான ஒரு ஆவியிலே இருக்கிறார்கள். பரிமாணத்தில் இருக்கிறார்கள். So if you come into the presence of God, நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தால், if you truly seek Christ, நீங்கள் உண்மையாகவே தேவனை தேடினீர்களானால், கிறிஸ்துவை தேடினீர்களானால், when you see Christ, you are not thinking, oh, you don't come out thinking, Christ doesn't dressed properly today. நீங்கள் வந்து கிறிஸ்துவான இன்றைக்கு நிறைய உடுக்கவில்லை என்று யோசிக்க மாட்டீர்கள். I've seen this, once we went to watch night service in Australia because we were spending the New Year there, and there were two ladies seated in front of me. நான் ஆஸ்திரேலியாவில் சென்ற இரவு புது வருட ஆராதனைக்கு போய் இருக்கும் பொழுது எனக்கு முன்னாடி 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். And this was a denominational church, so they were giving communion. இது ஒரு உலகப்பிரயாண சபை. And one lady is telling the other, look at that jacket that lady is wearing. முன்னுக்கு நான் சொல்றேன், அந்த அந்த மற்ற ஸ்திரியை பார்த்து உடுத்திருக்கதான் உடைய ஜாக்கெட்டை பாருங்கள். When these shepherds went to see Christ, இந்த மேய்ப்பர்கள் இயேசுவை பார்க்க போனது பொழுது, they didn't look at all the the sheep next to him. அவர்கள் பக்கத்தில் இருக்கிறதான காரியங்களை மந்தைகளை விட்டு பார்க்கவில்லை. They didn't look at the quality of the clothes Jesus was wearing. அவர்கள் வந்து இயேசுவானவர் போட்டிருக்கிறதான உடையை பற்றி அவர்கள் பார்க்கவில்லை, துணியை பற்றி பார்க்கவில்லை. They saw Christ. அவர்கள் கிறிஸ்துவை கண்டார்கள். And when they saw him, அவர்கள் கிறிஸ்துவை கண்ட பொழுது, they came away, it says, praising God and glorifying him. அவர்கள் துதித்து மகிமைப்படுத்தினார்கள். When you see Christ, நீங்கள் தேவனை தேடினீர்கள், you can't come away without glorifying him. நீங்கள் Great joy. துதித்து மகிமைப்படுத்தாமல் வர முடியாது. God is hiding himself and revealing himself in simplicity. தேவன் தன்னை மறைத்து பாலகர்கள் தன்னை வெளிப்படுத்துகிறார். If we are not careful, we will miss it today. நாங்கள் எச்சரிக்கை இல்லாவிட்டால் நாங்கள் அதை இழந்து விடுவோம். We fault all those people in the 2000 years ago thinking, if I lived then I would have believed Jesus. நாங்கள் 2000 முன்பதாக நாங்கள் அங்கே இருந்தோம்னா நாங்கள் இயேசு விசுவாசிப்போம் என்று நாங்கள் நினைக்கிறோம். We have the same fault in ourselves. அதே பிழைதான் எங்களிடம் இருக்கிறது. We look at the person and their circumstances. நாங்கள் ஒவ்வொரு மனிதனையும் சந்தர்ப்பங்களை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். We don't look at Christ. நாம் கிறிஸ்துவை பற்றி பார்க்க முடியாமல் Only look at Christ. நாங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Do so urgently. ஸோ அதை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த காரியத்தை கிரியை பண்ணுங்கள். Yes.